ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா ராமேஸ்வரம் ஃப்ரெண்ட்ஸ். ராமேஸ்வரத்துக்கு எந்த பாதையில் போகிறோம்னா, இன்றைக்கி மதுரையிலேருந்து கைகாட்டி போய் கைகாட்டிலேருந்து காரைக்குடியிலேருந்து ஒரு குரூப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா ராமேஸ்வரம் ஃப்ரெண்ட்ஸ். ராமேஸ்வரம் எப்படி போகிறோம்னா, கைகாட்டி போய் மதுரையிலேருந்து நேராக சிவகங்கை வழியாக காளையார் கோவிலுக்கு அடுத்து கைகாட்டியில் போய் நம்மளோட ஒரு குரூப் ஜாயின் பண்ண போகிறாங்க. ஏர்ஸ் காரைக்குடியிலேருந்து வராங்க. அவங்க ஒரு 10 பேர்கிட்ட வராங்க. அவங்களோட ஜாயின் பண்ணி தான் போகிறோம். நமக்கு ராமேஸ்வரத்தில் மதுரையிலேருந்தே ராமேஸ்வரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 170 அவ்வளோதான் வரும். 170 to 190 அவ்வளோ அதுக்குள்ளே தான் வரும். ஆனால் நம்ம வந்து இப்போ போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா கைகாட்டி போகிறோம். கைகாட்டியே நமக்கு 90 கிலோமீட்டருக்கு மேலே தான் வரும். கைகாட்டி போயிட்டு அப்படியே போகிறோம். இப்போ நான் ஆல்மோஸ்ட் ஒரு 55-60 கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ணிட்டேன். ரொம்ப டிலே ஆயிடுச்சு. என்னென்னா நைட்டு தான் ஒரு லோக்கல் ரைடு போயிட்டு வந்தேன். எப்படின்னா நான் வந்து கேமரா மாட்டலை, அதில் சும்மா வெளில போனேன். அப்படியே திடீர்னு ஒரு ரைடு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே பைக் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து தூங்குறதுக்கே மணி 2:30 ஆயிடுச்சு. 6 மணிக்குனா காரைக்குடியில் அசம்பிள் ஆகணுன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இல்லாட்டா நம்ம காரைக்குடியில் போய் தான் ரைடை ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்துச்சு. தூங்கி விட்டேன். தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக போச்சு. வேறு ஒன்றும் சொல்ல முடியலை. இல்லாட்டினா நம்ம தான் ஃபஸ்ட்டு எப்போவும் எல்லா ரைட்லையும் ஃபஸ்ட்டு நம்ம தான் போய் வெயிட் பண்ணுவோம். இந்த ரைடு வந்து நம்மளை அப்படியே தலையில் மாற்றிடுச்சு. அதனால் வந்து நம்ம போக முடியலை. ஸோ வந்து நான் சொல்லிட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வாங்க, நான் பாதியில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டானால் ரொம்பலாம் ஃபாஸ்ட்டாக போல் 88 போய்கிட்டு இருக்கேன். 88, 90 அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கேன். இந்த ரோட்டில் அதுக்கு மேலே ஓட்டவும் முடியாது. அந்தளவுக்கு பெண்டு நிறையா. நேராக போயிட்டு அவங்கள ஃபஸ்ட்டு மீட் பண்ண பிறகு தான் நமக்கு வந்து நிம்மதியாக இருக்குமே. ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டே போயிடுவோம். இந்த தடவை தான் இந்த ரைடு ஒன்றில் தான் வந்து அது பஞ்சுவாலிட்டியாக எல்லாம் போகிறேன். நமக்கு வந்து பஞ்சுவாலிட்டியாக இருக்க தான் பிடிக்கும். கடைசியில் நானே இன்றைக்கி வந்து ரொம்ப டிலேயாக போகிறேன். பாருங்கள், 6 மணிக்கு காரைக்குடியில் இருக்க சொன்னதுக்கு நான் இப்போ தான் 7:40 ஆயிடுச்சு. இப்போ தான் காளையார் கோவில்கிட்ட போய்கிட்டு இருக்கேன். ரோஷட் நம்ம நண்பர்கள் தான் எல்லாம் வர்றதெல்லாம். அவங்க ஊடால டீ பிரேக் எடுத்துட்டு தான் வருவாங்க. அதுக்குள்ளே இந்த ஏரியாவில் போய் ஜாயின் பண்ணி பிடிச்சிருவோம்னு தான் போய்கிட்டு இருக்கேன். அதனால் ஒன்றும் இல்லை. இன்ட்ரோடியூஸ்லாம் பண்ணியிருப்பாங்க ஸ்டார்டிங்கில். கொஞ்சம் பேசிக்கிட்டு தான் வந்திருப்போம். ஒரு பிரதர்வுட் வந்து நல்லா வளரும். சகோதரத்துவம் வளர்கிறதுக்கு வந்து இன்றைக்கி மிஸ் பண்ணியாச்சு. சரி, போயிட்டு அங்கே போயிட்டு மீட் பண்ணி பேசிக்கிறோம். அதனால் ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெகன், பத்ரி, கண்ணா, ஸ்ரீகாந்த் நிறையா பேர் வராங்க. எல்லாரையும் போய் மீட் பண்ணுவோம். இன்றைக்கி ட்ரிப்பு வந்து ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் நான் தான் காலையிலே ரொம்ப டென்ஷனாக பரபரப்பாக போய்கிட்டு இருக்கேன். வரையிலேயே ஒரு லாரிக்காரனோட சண்டை. ஃப்ரெண்ட்ஸ், அவங்களாம் வரவும் போய் மிச்சத்தை அப்படியே ஜாயின் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணிக்குவோம். வீடியோ வந்து டம்மி தான். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறோன்னு. எல்லோரும் வந்தாச்சு. எத்தனை வண்டின்றது இன்னும் சரியாக தெரியலை. எனக்கு முன்னாடி 3 போகுது, 4 போகுது, 4 வண்டி. பின்னாடி எத்தனை ரைடர்ஸ்? 2, 5 பேருன்னு நினைக்கிறேன். பின்னாடி தெரில, பார்ப்போம். எங்கேயாவது எப்படியும் பிரேக்ஃபாஸ்ட்டு நிப்பாட்டையில் பார்ப்போம். இதில் நிறைய பேர் புதுசு தெரியாதவங்க இருக்காங்க. பார்த்துக்குறோம். என்ன நம்மளை தூக்கி 2ஆவதாக போட்டார்.
ஐயா ஏங்க பின்னாடி நான் பாட்டுக்கு பின்னாடி வந்திருப்பேன்ல, வீடியோ வந்து நல்லா அதை பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். என்னைய தூக்கி 2ஆவதா போட்டார். சிக்னல் காமிக்கிறதுக்குன்னா கை காலெலாம் செம்ம வழியாக இருக்குது. மாடு கடைசியாக வந்தோமா ஃப்ரீயாக வரலான்னு பார்த்தா 2ஆவதா போட்டார். சரி ஒன்று நேரம் வந்து வச்சு விரட்டினதுக்கு ஆவரேஜ் மைலேஜ் 38 39 இருந்து அதை தூக்கி 32 கொண்டு வந்தாச்சு. அந்த விரட்டியாச்சு. சரி நீ அடுத்த மைலேஜுக்காக ஓட்டுவோம். நேராக இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தனுஷ்கோடி தான் ஃபஸ்ட்டு. நேராக தனுஷ்கோடியில் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே போக வேண்டியதுதான். அப்படியே வரையில் அரியமான்லையும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ட்ரிப் என் பண்ணிட வேண்டியதான். இன்றைக்கி வந்து சும்மா சின்ன ரைடு, கியர்ஸ் காரைக்குடியிலேருந்து போடுற ஃபஸ்ட் ரைடுன்றனால சும்மா ஸ்மால் ரைடாக போட்டிருக்காங்க. சும்மா சின்ன ரைடாக போட்டிருக்காங்க. அடுத்தடுத்து நீ போக 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 பெரிய ரைட்ஸ்லாம் நிறையா வரப்போகுது. கூடால அப்கமிங்கில் இருக்குது, மிகப்பெரிய ரைடு ஒன்று இருக்குது, பார்த்துக்குருவோம். அதையும் கண்டினியூ பண்ணுவோம். எந்த ரைடு நம்ம எதுலையும் மிஸ் பண்ணுறதில்ல. நம்ம எல்லா ரைடும் போயிடுவோம். இன்றைக்கி ரைடு தான் வந்து கொஞ்சம் வந்து டிலே ஆகி போச்சு கிளம்புறதுக்கு. ஆனாலும் நம்ம ஃபஸ்ட்டு வந்தாச்சு, ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. அவங்க வர்றதுக்கு தான் லேட் ஆகிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, லேட்டாகலாம். அவங்க டீ பிரேக் எடுத்தாங்க, மணி நேரம் வந்துட்டோம். அதனால் வந்து வந்தாச்சு. சிக்னல்ஸ்லாம் ப்ராப்பராக வந்து ஹெட்டு ஒரு ஜெகன் தான் ஹெட்டு ஃபஸ்ட்டில் போகிறாரு. அவர் ப்ராப்பராக பக்காவாக சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. இந்த குரூப்பை பொறுத்த அளவில் எப்படின்னாங்க, ப்ராப்பராக இருக்குங்க எப்போவுமே. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வந்து சும்மா பிள்ளைங்க மாதிரி ஓட்டிக்கிட்டு விரட்டி ஓட்டிக்கிட்டு அது இதுன்னு வந்து அவசரப்பட்டுக்கிட்டுலாம் போகிறதுக்கெலாம் வேலையே இல்லை. ஃபஸ்ட்டு சேஃப்டி, நெக்ஸ்ட்டு தான் மற்றதெல்லாம். அது எவ்வளோ டைமிங் லேட் ஆனாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு சேஃப்டியை தான் பார்க்குறது. அதனால் வந்து எல்லாமே ஓரளவுக்கு ப்ராப்பராக இருக்கும். ப்ராப்பராக தான் மெயின்டைன் பண்ணுறது. நடுவில் போட்டு வண்டியை போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நல்ல டிரைவராக இருப்பார் அவருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இதில் ராம்நாட்டில் அந்த 4 ரோடு ஜங்ஷனில் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. மீனாட்சி பவன் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல், ஒன்றுமே வெள்ளங்களை கேவலமாக இருந்துச்சு. ஏண்டா போனோன்ற மாதிரி ஆயிடுச்சு. கிளம்பியாச்சு. கிளம்பி இப்போ நேராக வந்து தனுஷ்கோடி தான் ஃப்ரெண்ட்ஸ். பாம்பன் இன்னைக்கு சண்டே எப்படி இருக்குன்னு தெரில. ஓவர் க்ரௌடாக இருந்துச்சுன்னா நிறுத்த விட மாட்டாங்க. நிறுத்துறதும் வந்து தவறான செயல் தான். சரி பார்த்துக்குறோம். ரொம்ப ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் நிறுத்தி ஒரு ஃபோட்டோவுக்கு மட்டும் டைம் இருந்துச்சுன்னா பார்த்துட்டு அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படியே ஆவரேஜாக போய்கிட்டு தான் இருக்கோம். மெதுவாக தான் போகிறோம், ஸ்லோவாக தான் போகிறோம், ஃபாஸ்ட்டாலாம் போகலை. போயிட்டு ஃபஸ்ட்டு தனுஷ்கோடி முடிச்சுட்டு வந்து அரியமானில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு பிளானில் போய்கிட்டு இருக்கோம். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. நல்லா ரைடர்ஸ்லாம் நல்லா ஜாலியாக வந்துக்கிட்டு இருக்காங்க. செம்ம ஜாலியாக பண்ணால் போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து பத்ரி தான் லீட் பண்ணுறாப்புல, ஃபஸ்ட்டு போகிறாப்புல. எனக்கு முன்னாடி போகிறது கண்ணா ப்ரோ. போயிட்டு பின்னாடி அடுத்து ஒரு 10 வண்டிக்கிட்ட வருது, பார்த்துக்குவோம். ஹார்ன் அடித்தாலும் காதில் வாங்குறதே இல்லை. RR3 டன்னு கொத்தனார் வேலைக்கு மட்டகம் பள்ளிக்கிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து உச்சிப்பள்ளி வர போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து உச்சிப்பள்ளிக்கு அடுத்து மண்டபம், பாம்பன், அப்படியே தனுஷ்கோடி. வந்து உச்சிப்பள்ளின்ற ஏரியா. தனுஷ்கோடின்னா நமக்கு 52 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பாம்பன் வந்து 24 இருக்குது. மேலே போர்டு போட்டிருக்கு. எல்லோரும் முன்னாடி ப்ராப்பராக போய்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து உச்சிப்பள்ளியை தாண்டி ஒரு 5 கிலோமீட்டர் வந்திருப்போம், 5-6 கிலோமீட்டர். குஷி பீச் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். போயிட்டு நேராக இப்போ வந்து நம்ம அரியமானில்
ஆனால் வந்து வரும்போது அறியுமான்னு கன்ஃபார்ம். இப்போ நேராக வந்து இதுதான் தனுஷ்கோடி தான். தனுஷ்கோடியில் போய் என்ஜாய் பண்ணுறது தான். இன்னைக்கு சண்டே வேறு, எவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு வேறு தெரில. ஓவர் க்ரௌடாக இருந்தால் ட்ரிப்பே வந்து இதுவாகிடும். அதான் திங்க் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். கருவாட்டு ஏரியாக்குள்ளே நுழைஞ்சாச்சு. ஃபுல்லாக கருவாட்டு வாடை. டேங்கப்பா, கருவாட்டு வாடை ஆலையை தூக்குதப்பா. அப்புறம் எல்லாரும் பயங்கரமாக சிக்னல்லாம் காமிச்சு பக்காவாக போய்கிட்டு இருக்காங்க. நல்லா போய்கிட்டு இருக்கிற இது ஆப்போசிட்டில் இருக்குடா வருவிய. மண்டபம் வந்தாச்சு. பூரா பாருங்களே ஆப்போசிட்லாம் அங்கே வரானுங்க. அதுதான் இந்த ரோட்டில் வந்து ஆக்சிடெண்ட் அதிகமாகிற காரணமே ஆப்போசிட்டில் வர்றதுனால தான். என்னதான் அவனுங்கள்லாம் பண்ணுறதுன்னு தெரில. எவ்வளோதான் வந்து அடிபட்டாலும் எவ்வளோதான் மிதிப்பட்டாலும் அவனுங்களுக்கு வந்து சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. ஆப்போசிட்டில் வர்றவனுங்களுக்கு கேட்கவும் மாட்டேங்கிறானுங்க. தம்பி ஹெல்மெட்டும் போடலை, ஒன்றும் போடலை. ஆனால் வச்சு ஸ்கூட்டியில் வச்சு திருகுன்னு திருகிக்கிட்டு வராப்புல. மண்டபம் கேம்ப். தம்பியோட வண்டி நம்பர் பார்ப்போம். ஏன் இப்படி வச்சு ஓட்டுறாப்புல? 65 AM 99 42. ஹெல்மெட் இல்லை, எதுவும் இல்லை. ஓட்டு வர்றோம். ரேஷ் டிரைவிங். லைசன்ஸே இருக்கா என்னன்னு தெரியல, இன்சூரன்ஸ் இருக்கா என்னன்னு தெரில. ஆனால் ரோட்டில் வண்டியை தூக்கி வச்சுக்கிட்டு திருகுன்னு மட்டும் தெரிய போகிறது. வண்டி திருகுனா போகுதுன்னு நினச்சிக்கிட்டு போகிறது. இந்த ரோடு எவ்வளோ டேஞ்சரான ரோடு. அதிகப்படியான வண்டி போகிற ரோடு, சின்ன ரோடு வேறு. போர்வையும் ஒன்றும் போடலை. இப்போ தான் இந்த ரோடே ஓரளவுக்கு போட்டிருக்காங்க. மண்டபம் கேம்ப்பு தானோம். இப்போ மண்டபம் வந்துடுச்சு. அடுத்து அப்துல் கலாம் நினைவிடம் வரும். என்ன ப்ரோ? என்னது? ஆஹா, எந்த பழக்கமும் இல்லை. ஆஹா, இங்கேருந்தே பீச்சு ஸ்டார்ட் ஆயிரும். இங்கேருந்தே பீச்சு ஸ்டார்ட் ஆயிரும். ரைட் சைடில் ஃபுல்லாக கடல். கடல் இங்கேருந்தே நல்லா வியூ ஃபுல்லாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் போனால் ஒரு தீவு ஒன்று இருக்குது, அதுக்கு கூப்பிட்டு போவாங்க. இப்போ இன்னைக்கு போகலாம். ஆனால் நல்லா ஜாலியாக இருக்கும். இங்கேருந்து பாம்பன் ஸ்டார்ட் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். பாம்பன் ரயில்வே பாலம் வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஃபினிஷ் ஆகிடுச்சா என்னன்னு தெரில. அதுக்கு பிறகு நான் வரல. பாம்பனில் ஸ்லோவாக போகிறதே நல்லது. ஊடால ஒரு ரப்பர் கோட்டிங் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. இப்போது செம்ம ஆக்சிடெண்ட் அடுத்தடுத்து ஆணுச்சு. அதை அப்புறம் எடுத்துகிட்டு அப்புறம் மறுபடியும் நார்மல் ரோடு. இது ஃபுல்லாக புது பாலம் போருக்கு பாம்பன். சண்டேன்றனால டிராஃபிக்காக தான் இருக்கும், நிறுத்த விட மாட்டாங்க. பார்ப்போம். டிரைவருக்கு வந்து கண்ணாடிகள் ஒரு இடமே இல்லை அவருக்கு. பாம்பன் பிரிட்ஜு வந்து ஸ்டார்டிங்கில் போய்கிட்டு இருக்கோம். ப்ரோ மிடில் போய் நிப்பாட்டுவோம். முன்னாடி ட்ரம்ப் நிற்கிது. ட்ரம்ப் 400 நிற்கிது. பாலத்தோட சென்ட்ரலில் நிப்பாட்டுற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கான். சென்ட்ரலில் போய் பார்க்கிங் பண்ணிடுவோம். போயிடுவோமா? போங்கப்பா இன்னும் சென்டர் இருக்கு. பார்க்கத்தான் பக்கமாக இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் போங்க. சென்டர் இன்னும் போகணும்ப்பா. இன்னும் ஒரு 300 மீட்டர் போகணும். ஓல்டு பாலம் வேலை முடியலை. புது பாலம் வந்து இன்னும் வேலை முடியலை. நான் நிறுத்த விட மாட்டானுங்க அவனுங்க. வேறு நிறுத்த விட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அவர் தாங்க ஜெகன் ப்ரோ. நல்லா பார்த்துக்கங்க. ட்ராக்கில் ஃபஸ்ட்டு வந்தவர் வருவேன். நல்லா பார்த்துக்கங்க. யாருக்குமே ஸ்விம்மிங் தெரியாது, இவங்களுக்குலாம் தெரியும். வேணா குதிச்சு வேணா ட்ரையல் பண்ணி பார்ப்போம். ஹாய் ஆனில் இருக்கு. நம்ம எதுக்கு ஆஃப் பண்ணிக்கிட்டே அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதானே. சாவி எதுவும் குனிஞ்சு சட்டப்பையில் எதுவும் வச்சுக்கிட்டு குனியாதீங்க. ஏன் பத்திரி ப்ரோட்டு இது என்னாச்சு? ஜாக்கெட்டு ஓ ஆமாம்ல.
இன்னும் புதுப்பாலம் வந்து இது எரியும் வந்துருச்சு, இன்னும் முடியலை. எப்போவும் இங்கே மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பானுங்க, ஒருத்தனை காணோம். அதை அங்கேயே பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, இங்கே இருந்தே போடுவானுங்க. இதுக்குள்ளே எத்தனை பஸ்ஸு பூந்துருக்கு. ஆடுது வச்சிலா பாலம் தெரியுதா? ம், அப்படியே எல்லாம் நில்லுங்க. ஆல்ரெடி எனக்கு ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது, நமக்கு ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது. இந்த உடம்ப வச்சுக்கிட்டு இந்த வண்டியை உருட்டலாமாப்பா? ஏய், ஏதாவது வெயிட்டுக்கு கல்லுல கட்டி வச்சுக்கப்பா, காத்துக்கு பறந்துடாம பிடிச்சி வச்சுக்கிறோம். இது இந்த இதில் கோர்த்து விட்டுருங்க லேசா, இதில் கோர்த்து. ரெண்டு சைடு கல்ல கட்டிடுவோமா? காத்துக்கு பறந்துடாம. காத்துக்கு தள்ளுதோ பாடி வீக்கு. காத்து மாதிரி இருக்காப்ல. எங்களையும் இந்த ட்ராக் பேண்டோட அப்படியே தள்ளுது. அலசுதா? ஓகேவா? போலாமா ரேசர்? போட்டோ எடுக்கலையே. ஏய், ஏம்ப்ல யாராவது ஒரு ஃபோட்டோ எடுங்கப்பா தமிழ். எனக்கு ஃபோனை கொடுத்துட்டு வந்துடுறேன். வானம் ஆடத்தான் செய்யும். ஃபோட்டோ எடுக்கணும்ல. சரி எடுங்க. ஓகே, பார்த்து. பைக்குக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கயிறு ரோப்பு தரவா, கட்டிக்கிறீங்களா? காற்று ஹெவியாக அடிக்கும். நல்லா ஆடுது. பாம்பனை தாண்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீ பாம்பனை தாண்டிட்டு அப்படியே ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இது தான் தனுஷ்கோடி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வர்றது வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட நினைவிடம். அதான் நிறுத்துறாங்களா என்னன்னு தெரில. இல்லை போகிறாங்க, நிப்பாட்டில் போகிறாங்க, நிப்பாட்டாமல் போய்கிட்டு இருக்காங்க. இது வந்து அப்துல் கலாமோட நினைவிடம். பார்த்தப்போவா? இன்னொரு 30 கிலோமீட்டர் தான். ஆமாம். தனுஷ்கோடி ரோட்டில் உள்ள என்ட்ரி ஆயாச்சு. ஃபுல்லாக 2 பக்கமும் இப்போ வந்து காடுகளாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து 2 பக்கமுமே கடல் வந்துடும். சென்ட்ரலில் நம்ம போய்கிட்டு இருப்போம். நல்ல பிளேஸ், செம்ம பிளேஸு. இந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கே செம்மையாக இருக்கும். வீக் டேஸில் வந்தோம்னா, வீக்கெண்டில் வரோம், வீக் டேஸில் வந்தோம்னா செம்மையாக இருக்கும். இந்த ரோடு எம்டியாக கிடக்கும், ஓட்டுறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த ரோடு வந்து காற்று பயங்கரமாக இருக்கும், பார்த்து வரணும். ஓவர்
காற்றாக தான் இருக்கும். ரொம்ப காற்றடிக்கும். நம்மளே ஒரு ஆட்டி எடுத்துப்படும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும். காற்று பயங்கரமாக இருக்குது. இங்கிட்டு வந்து கடல் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பக்கமும் கடல் வந்துடும். பார்க்க செம்மையாக இருக்கும். ஸ்லோவாக வராங்க, பார்த்துக்கிட்டே வராங்க. அவருக்கு லெஃப்டில் போனால் கோதண்ட ராமர் கோவில் அந்த தெரியுது பாருங்க. அது வந்து கோதண்ட ராமர் கோவில். இது இந்த லெஃப்டில் போகணும். இந்த லெஃப்டில் போகணும். இது வந்து கோதண்ட ராமர் கோவில். இதிலேருந்து நீ ஸ்ட்ரைட்டாக போனால் தனுஷ்கோடி தான். தனுஷ்கோடி போகிற லைனில் இது ஒன்று தான். இது ஒன்று. அடுத்து அது இதில் தான் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி தான் ரோடு இருந்துச்சு. அப்புறம் ஃபுல்லாக போட்டாங்க. அரிச்சல் முனை வரைய போட்டாங்க ரோடு. அப்புறம் வந்துட்டாப்புல. முட்டை இதுவரையே தான் வந்து இது இருந்துச்சு. இப்போ தான் இந்த ரோடு போட்டோன்னா தான் வந்து ஃபுல்லாக அங்கெல்லாம் ஓப்பனில் இருக்குது. இங்கிட்ட வந்து நல்லா ஃபுல்லாக அலை வர்ற கடல். இங்கிட்ட வந்து அலையே இருக்காது, ரொம்ப இருக்காது. ஆ 360 அந்த லெஃப்டில் ஓரங்கட்டுங்க. முன்னாடி எல்லா வண்டிக்கும் இடங்கணுங்களா? யார் 360 வீடியோ எடுக்கணும்னாங்கல்ல? ஓல்டு ரயில்வே ஸ்டேஷன் அதெல்லாம் வந்து வரப்போகுது. இந்த லெஃப்டில் இருக்கிறது ஸ்கூலு தனுஷ்கோடியில். இது வந்து பழைய ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கிறேன். ஆமாம் ரயில்வே ஸ்டேஷன். லெஃப்டில் இருக்க வந்து ரயில்வே ஸ்டேஷன். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு நிலை குலைந்து விட்டது. ஃபுல்லாக இந்த ஃபுல்லாமே வந்து ரயில்வே ஸ்டேஷன். இது வந்து சர்ச்சு. ரைட் சைடில் வந்து சர்ச் இருந்துச்சு. இது வந்து ஃபுல்லாக சர்ச்சுமே வந்து ஃபுல்லாக அழிஞ்சிருச்சு. இது வந்து இப்போ புதுசாக போட்டிருக்க கலங்கரை விளக்கம். இது வந்து ஃபுல்லாகவே புதுசு. இங்கிட்டலாம் ஹெல்மெட் வைசரை கீழே இறக்காமல் போகவே கூடாது. இந்த மீன் ரோட்டில் மீன் பொறிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து காற்றுக்கு அந்த எண்ணெய் வந்து கண்ணிலே தான் படும். ஃபுல்லாக மிளகா பொடி இது தான். அதனால் யாரும் பைக்கில் வந்தால் வந்து வைசரை இறக்காமல் வந்து போகாதீங்க. கண்ணில் பட்டுரும், அப்புறம் கஷ்டப்படுவீங்க. நீ வந்து இங்கிட்ட வந்து அரிச்சல் முனை தான் நீ நேராக. இன்றைக்கி சண்டேன்றனால கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்குது. இல்லாட்டா கம்மியாக தான் இருக்கும். இந்த பக்கம் நல்லா கடல் அலை அடிக்கிறது நல்லா தெரியுது. ஃபுல்லாகவே நல்லா தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கிட்டு எல்லாம் மீன் பிடிக்கிற போட்டு ஃபுல்லாக வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. கெட்டின தூரத்தில் தான் இருக்குது ஃபுல்லாக. ஆடு எவ்வளோ ஆடு மேயுது. இங்கே என்ன இருக்குது ஆடு மேய்றதுக்கு? ஒன்றுமே இல்லை. ஆனால் எவ்வளோ ஆடு பாருங்கள். வந்து 360 வீடியோ எடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு. ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரும் யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. போய் நிப்பாட்டிட்டு இன்ட்ரோ கொடுக்குறேன். நம்ம நண்பர் தான். பச்சைமுனை வந்து இன்னும் வந்து 2 கிலோமீட்டர் போட்டிருக்கு. மண்ணுகள் தான் பயங்கரமாக ஸ்கிட் பண்ணி விடும். அதனால் எப்போவுமே பீச் ஓரங்களில் இந்தியனில் எந்த ஒரு பீச் ஓரங்களில் பைக்கில் ரைட் பண்ணாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ஃபுல் மண்ணுக்குள்ளே கூட வாரி விழுந்தால் ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி மண் கிடக்கிற இடத்துல கொஞ்சம் இல்லை ரொம்பவே கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா ரொம்ப ஸ்கிட் பண்ணி விடும் இந்த மாதிரி மண் இருக்கிற இடம். அதனால் எப்போவுமே ரைடு வந்து கேர்ஃபுல்லாக வந்து ரைட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு வலையெல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடம் வந்து 2 பக்கமும் கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால எனக்குள்ளே கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கங்கே வீடியோலாம் எடுத்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பக்கமும் செம்மையாக இருக்குது ஏரியா. கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளும் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு தோதாக இருக்கும். கொஞ்சம் ஓவர் க்ரௌடாக தான் இருக்குது. பரவாயில்ல, இன்றைக்கி பரவாயில்ல.
இல்லாட்டா ரொம்ப க்ரௌடாக இருக்கும். அர்பான் க்ரூசர், அர்பானியா, சாரி அர்பானியா மை ஃபேவரட் வெஹிக்கிள். என்ன ப்ரோ உள்ளே விட்டுருவோமா? ஃபுல்லாக ஜாமாக தான் இருக்குது. அங்கே ஏறி அந்த எண்டு ஏறி ஜாம் தான். போயிட்டு அப்படியே யூட்டர்ண்ணே. ஆ டோரை ஓப்பன் பண்ணிட்டானுங்க பாருங்க. இந்த கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறது, வண்டியில் வர்ற நபர்கள் வந்து பின்னாடி வண்டி வருதா வரலையா எதையுமே பார்க்குறதே இல்லை. அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிடுறது. கடல் காற்றுல வந்து சூடம் பற்ற வச்சு சூடம் எரிஞ்சாதான் வண்டி எடுப்போம்ட்டு அந்த அம்மா வந்து முன்னாடி படுத்துருச்சு. வாயா வேடிக்கை ஊற்றிக்கிட்டு இருக்க. பார்த்தேன் இந்தியாவோட கடைசி பகுதி, இந்தியாவின் கடைசி பகுதி. தூக்கி அதை கடாசிடுவோமா? வாங்க வாங்க போகலாம். போட்டு இன்னும் கொஞ்சம் போதுமா? இழுத்துருவோம். இத்தனை பேர் இருக்கேன், இழுத்துற மாட்டோமா? இதுவா? இது 7 சம்திங் அவ்வளோ வந்துச்சு.